அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா, பரிசுத்தாவினை வெளிப்படுத்திய வார்த்தையில் பார்த்தீங்கன்னா, மன்னா 2 மன்னா இருக்குது. ஒரு மன்னா பழைய ஏற்பாடில் வந்த மன்னா. அதுக்கு ஒரு அடையாளம் இருந்தது, உருவம் இருந்தது. அதாவது கொத்தமல்லி விதை அளவுக்கு மன்னா வானத்திலேருந்து தேவன் அவர்களுக்காக கொடுத்தார். இன்னொரு மன்னா ஆவியான மன்னா. இதில் காரியம் பார்த்திங்கன்னா, அவர்களுக்கு ஒரு அடையாளமாகவும் கொடுக்கப்பட்டது அந்த மன்னா. இந்த மன்னாலுடைய காரியம் அவர்களுக்காக 40 வருட காலங்களாக கானான் தேசத்தை சென்று அடையும்படி வானத்திலிருந்து மன்னா கொடுக்கப்பட்டது. இந்த 40 வருடங்கள் அவள் கானான் தேசத்திற்கு உள்ளாக நுழையும் போது இந்த மன்னா நிறுத்தப்பட்டது. இந்த மன்னா கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, கானான் தேசத்தை அடையும் வரை. ஆனால் நமக்கு மன்னாவான வார்த்தை, இயேசு கிறிஸ்து வார்த்தையாகத்தான் இந்த பூமியில் வெளிப்பட்டார். உலக பூமியின் காரியமாக மனுஷகுமாரனாக வெளிப்பட்டார். அதுக்கு முன்பாக வார்த்தையாகவே. இந்த வார்த்தை பார்த்திங்கன்னா என்னவாக இருக்குதுன்னா, அந்த வார்த்தை சத்தமாக இருக்குது. சத்தம். இந்த சத்தம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மன்னாவை புசிப்பவர்கள், சத்தம் என்கிற வார்த்தை என்கிற மன்னாவை புசிப்பவர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கானான் தேசம் அல்ல, பரலோகம், நித்திய ஜீவ காலமாக அந்த மன்னாவான இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவருடைய சத்தம் அவர் நம்மோடு உணர்த்துதல் அறிந்து கொண்டால் இது நித்திய ஜீவகாலமும் நம்மோடு இருக்கும். இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஒரு வார்த்தையாக யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 28-29 வசனம் பார்த்தீங்கன்னா வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி, பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்துவேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம், உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். பிதாவான தேவன் சொல்கிறார், மகிமைப்படுத்துவேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. இப்போ இயேசு கிறிஸ்து கேட்ட காரியத்திற்கும் பிதாவான தேவன் வெளிப்படுத்தின இந்த சத்தம் என்கிற சத்தம் மன்னாவான வார்த்தைகள் வெளிப்பட்டது. ஆனால் அங்கு இருந்தவர்களுக்கு அது வெளிப்படலை. அங்கு இருந்தவர்களுக்கு 29ஆம் வசனம் எப்படியாக வெளிப்பட்டதுன்னா, அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்டு ஜனங்கள் இடி முழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவதூதன் அவருடனே பேசினான் என்றார்கள். ஏன் இந்த காரியம் அவங்களுக்கு வெளிப்படாமே போயிருச்சு? வெறும் சத்தமாக ஏன் அவர்களுக்கு, ஒரு இடி முழக்கமாக ஏன் அவர்களுக்கு தோன்றியது? ஏன் அவர்கள் அந்த சத்தத்தை அப்படி கேட்கப்பட்டது? ஏன் பிதாவான தேவன் மகிமைப்படுத்துவேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் சொன்ன வார்த்தை ஏன் அவர்களுக்கு கேட்காம போனது? இது தாங்க இந்த சத்தத்தை உணர்ந்து கொள்ள காரியமாக இதோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் பிதாவான தேவனும் அவர்கள் இடைப்பட்ட இந்த காரியங்கள் வெளிப்பட்டது. இப்பொழுதும் நாம் எப்படி இதை அறிந்து கொண்டோம் என்றால், இந்த மன்னாவான வார்த்தையான இயேசு கிறிஸ்து மூலியமாக தான் இந்த சத்தியம் இன்று நமக்கு மட்டும் வெளிப்பட்டது. யாரென்றால், அந்த மன்னாவை புசிக்கக்கூடிய, வார்த்தையை புசிக்கக்கூடியவர்களுக்கு, அதை ருசித்து, இந்த வார்த்தையை ருசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுடைய உணர்த்துதெல்லாம் அடைய முடியும். அதனால தான் இன்னைக்கு இந்த கடைசி கால வேளையில் பார்த்திங்கன்னா, நம்ம எத்தனையோ காரியமாக 10 வருஷம் 15 வருஷமாக நம்ம ஆண்டவரோடு நம்ம இருப்போம். ஆனால்
நாம் உணர்வு ஒன்று இல்லாமலே நாம் அவரோடு விண்ணப்பித்திருப்போம், விசுவாசத்தில் அவரோடு இருப்போம். ஆனால் நம்மிலிருந்து அவர் என்ன உணர்த்துகிறார், நம்மிடத்தில் அவர் என்ன காரியத்தை நம்மோடு இடைப்படுகிறார், எந்த காரியமும் இல்லாமல் இருப்போம். அதனால் பார்த்தீங்கன்னா இனி வரும் காலங்களிலையும் நாம் என்னென்ன ஒன்றே ஒன்று, நாம் அவருடைய சத்தத்திற்கு உணர்த்துதலுக்கு நம்ம உணரக்கூடியவர்களாக நம்ம விண்ணப்பிப்போம். கண்டிப்பாக இந்த உணர்த்துதல் இருந்தால் மாத்திரம்தான் நாம் இடைப்படுகிற காரியம் அவரோட வெளிப்பாடு வேறு காரியமாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த முழு வேதமும், இந்த முழு வேதத்திற்கும் அதிபதியான நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சத்தத்தை நாம் உணரும்போது எல்லாமே, வார்த்தையின் அதிபதியே நம்ம கூட இருக்கும்போது, அவர் நடத்தும்போது வெளிப்பாடு வேறு லெவலாக இருக்கும். அதனால் இன்றிலிருந்தாவது நம்ம அதை உணர்த்துதலை குறித்து ஜெபம் பண்ணும்போது, எனக்கு நீங்கள் என்னோட இடைப்பட்டதை நான் உணர செய்யுங்க அப்படின்னு நம்ம ஜெபத்தில் நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக உணர செய்வார். அது ரொம்பவும் எச்சரிக்கையாக நம்ம கவனத்தில் கொண்டு வரணும். 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுறீங்களா, ஒரு 5 நிமிஷம் உட்காருங்களா, 10 நிமிஷம் உட்காருங்க. ஆண்டவரே, நீங்கள் என்னோட பேசுகிறத நான் உணரணும், நீங்கள் என்னோட இடைப்படுறதை நான் உணரணும். அமைதியாக இருங்க. அந்த நேரத்தில் ஒரு உணர்த்துதலை உண்டாக்குவார். அதன்படி நம்ம இது உடனே நடக்கும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு அவங்களோட விசுவாசத்தின்படியும் நடக்கும். அதனால் இதை நம்ம தொடர்ந்து நம்ம கேட்கும்போது அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய உணர்வும் நம்முடைய கிரியில் வேறு லெவலில் இருக்கும். இதான் இந்த நாளில் பரிசுத்த வெளிப்படுத்தின இந்த காரியத்தை நன்றி சொல்லுவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாதாக. ஆமென்.